institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, எனக்கு பதிலளித்து பேசிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சி வி கணேசன் அவர்கள் 100 கோடி சிஎஸ்ஆர் நிதியை பெற்று தந்தோம் என்று சொன்னார். 100 கோடியில ₹1 கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செலவழிக்கப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உட்காருங்க. சொல்லுங்க. அவர் அமைச்சராக இருந்தபோது நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கேட்ட கேள்வி, உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்று சொன்னேன். கண்டிப்பாக அமைக்கப்படும் என்று சொன்னார். அதுவும் அமைக்கப்படவில்லை. எனவேதான் இந்த ஆட்சியிலாவது உயர்மட்ட குழு அமைத்து விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் காமராஜ், நீங்க பேசுங்க. மாண்பு வீட்டு வசதி அமைச்சர், மாண்பு வீட்டு வசதி அமைச்சர் பேசுறாங்க. உட்காருங்க. மாண்பு வீட்டு வசதி அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கழகத்தினுடைய ஆட்சி, தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சியிலே நான் மாவட்ட அமைச்சர் என்ற முறையிலே யார் பேசுறது? மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னது போல ஒரு நிமிஷம் உட்காருங்க. மாண்பு உறுப்பினருக்கு நான் அறிவுரையாக எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். உறுப்பினர் பேசிக் கொண்டிருக்கிறப்ப குரல் கொடுப்பதும், காலையில் நான் உறுப்பினர் பெயரெல்லாம் சொல்லி நான் யாரையும் சங்கடப்படுத்த விரும்பவில்லை. அங்கே இருந்த இடத்தை விட்டு முன்னோக்கி ஓடி வருகின்ற, கைகளை உயர்த்தி கொண்டே ஓடி வருகின்ற, எதிர்ப்புணர்வை மிரட்டுவது போல் காட்டுகின்ற செய்திகள் இங்கு எழுப்புவதை நான் அனுமதிக்க முடியாது. நிச்சயமாக அடுத்த முறை இப்படி நடைபெற்றால் நடவடிக்கைக்கு உள்ளாவீர்கள் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். வீட்டுவசதி அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னதை போல இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு கடந்த கால ஆட்சியிலே செய்யவில்லை என்று சொன்னார்கள். கழகத்தினுடைய ஆட்சி அமைந்த பிறகு நான் மாவட்ட அமைச்சர் என்ற முறையிலே அந்த நிதியினை முழுமையான பெற்று தொகுதி மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் செய்து கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நன்றி. வாங்க பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சட்டமன்ற உறுப்பினர் மீது குறை சொல்லவில்லை. நான் அமைச்சராக இருந்தபொழுது என்எல்சி நிர்வாகத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை, அவருக்கும் தெரியும். அதாவது எல்லா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர், கலெக்டர், அதிபர், எல்லா அதிகாரி இயக்குநரையும் அழைத்து வைத்து 3 முறை பேச்சுவார்த்தை நடந்து அது முற்று பெறாமல் இங்கே தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலருடைய தலைமையிலே அனைத்து அதிகாரிகளையும் பேச்சுவார்த்தை நடத்தி முழுமையாக விவசாயிகளுக்கான அந்த திட்டங்களுக்கு அவர்களுக்கு உரிய தொகையை பெற்று தருவதற்கு எங்களுடைய அரசாங்கம் திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முயற்சி எடுத்தார் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர் சொன்னது உயர்மட்ட குழு அமைக்கப்படவில்லை என்ற கருத்தை அவர் தெரிவித்தார். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் உயர்மட்ட குழு அமைப்பதற்குரிய அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்தார். Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.